இந்த மாம்பழம் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு மரம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. இது மல்கோவா மாம்பழம்னு சொல்கிறாங்க. ஒரு மரம் நல்ல பெரிய மரமாக இருக்கிறதுனால அவங்க இப்போ இந்த காற்றுக்கெல்லாம் முருங்கை மரம்லாம் சாஞ்சிச்சுங்க, அது காய் கீரையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் முருங்கீரை காயெல்லாம் இருக்கிறதுனால நான் வேண்டான்னு சொல்லிட்டுனுங்க. அதனால் இந்த பழம் வந்து ஒரு 5-6 பழம் மட்டும் கொடுத்தாங்க. சரின்னு ஒன்று அறுத்தா பாருங்கள், இது இப்படி இருக்குது. உள்ள சொத்தை இருக்குமான்ட்டு தெரியுது. ஒன்று கொட்டை மாங்கொட்டையில் சொத்தை இருந்துருக்குதாட்டாக்குது. மற்றபடி இந்த கொட்டை தானது, கொட்டையில் வந்து அந்த அறுத்த இந்த மாதிரி இந்த கலரில் இருக்குது. இது சொத்தையா என்னன்னு தெரியல. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. பழுக்க வச்சு பார்க்கலாம். இது வந்து காய் இன்னும் நல்லா பழுக்கலை, லைட்டாக பழுத்துருக்கு, லைட்டாக புளிக்குது. கொஞ்சோண்டு வாயில் வச்சு பார்த்தா புளிக்குது. கலர் சூப்பராக இருக்குது, இன்னும் நல்லா பழுக்கலை. அத்தனை ஒன்றும் பிடிக்கல, பழுத்தது நிற்குது. இன்னும் பழுக்கணும். 2-3 நாள் கழிச்சா எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த மாம்பழம் பற்றி எனக்கு பேருங்கெல்லாம் தெரியாது. அது மல்கோவா மாம்பழம்னு சொன்னாங்க. நான் செந்தூர் மாம்பழம் வாங்குவேன். சரி அறுத்து பார்க்கலாம் புளிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதை அறுத்து கொஞ்சோண்டு வாயில் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தா கலர் நல்லா செம்மையாக இருக்குது. லைட்டாக புளிப்பு இருக்குது, ஏன்னா நல்லா இன்னும் பழுக்கலல்ல, அதனால் இருக்கலாம். அருமையாக இருக்குது, கலர் ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த மாம்பழம் என்ன நல்ல ருசி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. வருஷம் பூராவும் செந்தூர் மாம்பழம்னா வாங்குவேன், மீதி எனக்கு இதை பற்றி தெரியறதில்ல. இது ஃபஸ்ட்டு டைம் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ருசியும் பழுக்க வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.